பார்ப்பனா கிச்சன். இறால் பிரியாணி எப்படி செய்வது என்பதை இப்ப நேர்ல காமிக்கிறேன். அதுக்குள்ள தேவையான பொருளை எடுத்துக்கலாம் வாங்க. இறால், மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், தேங்காய் பால், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, தேவையான எண்ணெய், வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, தக்காளி, கருவேப்பிலை, சோம்பு, பட்டை, கல்பாசி, கிராம்பு, பிரிஞ்சி இலை, 250 கிராம் அரிசி. நான் நார்மலான வீட்டரிசி தாங்க எடுத்திருக்கேன். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல குக்கரை சூடாயிட்டான்னு பார்க்கலாம். ஆயில் ஊத்திக்கிறேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடாகட்டும். தேவைக்கு ஏற்ப சோம்பு போடுறேன். பட்டை வகைகள் போடுறேன். எண்ணெய் நுரக்கட்டுன்னா கடலை எண்ணெய் தாங்க யூஸ் பண்றேன். நல்லா பொரிஞ்சு வருது பாருங்க. நல்லா காஞ்சிடுச்சு. அடுத்ததா வெங்காயம் போடுறேன். தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். எப்போதுமே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் லேட்டா போடுவேன். இது நல்லா வதங்கி வந்த பிறகு இல்லைன்னா அடி பிடிக்கும். இல்லை குலைவா வந்துட்டு இருக்குது. இந்த நேரத்துல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும். நல்லா மனம் இருக்குது பாருங்க. மணக்க இறால் பிரியாணி ரெடி ஆயிட்டு இருக்கு. நீங்களும் செய்து பாருங்க. நல்லா வதங்கிடுச்சு. கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி தழை 3 தேவை. பச்சை வாசனை போயிடுச்சுனாலே வதங்கணும் மாதிரி. ஓரளவு வதங்கி வந்துடுச்சு. அடுத்ததான் மிளகாத்தூள் போடுறேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மஞ்சப்பொடி இறால் எடுத்து போட்டுக்கிறேன். நல்லா வதங்கணும். மல்லி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இங்க தேவையான அளவுக்கு நீங்க போட்டுக்கணும். உங்களுக்கு அவங்க வீட்டு நபருக்கு ஏற்ற மாதிரி. நாங்க 2 பேர் தான் இருக்கோம். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் செய்யறேன். நீங்க அதிகமா எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு இறால் வந்து சுருண்டு வருது பாருங்க. வதங்கி 1 நிமிடம் வதங்கினா போதும்.
வதங்கிடுச்சு பாருங்க. இப்ப அரிசி போடுறேன். சாதாரணமா வீட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன் நானு. இப்ப அதை ஆட் பண்ணி தேங்காய் பால் ஆட் பண்றேன். நான் அளவிடுதாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இந்த டம்ளர்ல தான் நான் அரிசி எடுத்துக்கிட்டேன். அது 2 டம்ளர் விடுறோம். 2 டம்ளர் அரிசி, 2 டம்ளர் தண்ணி. இது தேங்காய் பால் 1/4. 250 கிராமுக்கு கரெக்டா வச்சிருக்கேன் தண்ணி. ரெண்டு டம்ளர் தண்ணி விடுறேன் தேங்காய் பாலோட. உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தேவைக்கு ஏற்ப. இப்போ குக்கர்ல மூடி போட்டுடலாம். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 20 நிமிடத்துல குக்கர் வந்து 1 விசில் 2 விசில் வந்தோம்னா இறக்கலாம். மணக்க இறால் பிரியாணி. எப்போதுமே கடையில வாங்கி சாப்பிட்றத விட வீட்டுல செஞ்சு சாப்பிட்டா நமக்கு சத்தாவும் இருக்கும், நமக்கு அதிகமா கிடைச்சது மாதிரி இருக்கும். நான் தேவைக்கு ஏற்பதான் 2 நபருக்கு செஞ்சிருக்கேன். நீங்க அதிகமா செய்யணும்னா வாங்கி அதிகமா அதுக்கு ஏத்த மாதிரி பொருள் சேர்த்துக்கங்க தேவைக்கு ஏற்ப. உப்பு வராமல் சேர்த்து 2 விசில் வந்துருக்கு. நாங்க இறக்கிட்டோம். ஆஃப் பண்ணிட்டேன் கேஸை. கேப் 2 விசில் வந்துருச்சு. நல்லாவே வெந்திருக்கு அரிசி. எந்த குறையும் இல்லை. 2 ஸ்பூனு நெய் விடுறேன். விட்டுட்டு அப்படியே மூடி போட்டுருந்தேன் சூட்டோட. அதனால உள்ள வரைக்கும் இறங்கிக்கும். அதோட வெங்காய பச்சடி வச்சு சாப்பிட்டா நல்லா சுவையா இருக்கும். மணக்க இறால் பிரியாணி நல்லா இருக்கும். அதனால நான் அப்படியே மூடி போட்டுறேன். பாருங்க 2 விசில் வந்தோடனே இறக்கிட்டேன். இறால் நல்லா வெந்து வந்திருக்குது. நல்லா உதிரி உதிரியாவும் சாதம் வந்திருக்குது. மனமும் சுவையும் கூட போகுதுங்க. அருமையா இருக்குதுங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. அதோட வெங்காய பச்சடி வைக்க போறேங்க. நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த உதிரி உதிரியா வந்திருக்கு பாருங்க. இறாலும் பாருங்க. பாருங்க உதிரி உதிரியா சாதம் எப்படி இருக்கு பாருங்க. மனம் சூப்பரா இருக்குதுங்க. அருமையா இருக்குது. வெங்காய பச்சடி அதோட கத்திரி பச்சடி வச்சீங்கன்னா ரொம்ப சுவையா இருக்கும். சாப்பிட இன்னும் வேணும் வேணும்னு ஆசையா இருக்குங்க. அந்த அளவுக்கு மனம் வருதுங்க. நீங்க செய்து பாருங்க. நான் செய்து பார்த்துட்டேன். என் குடும்பத்தினர் தேவையான அளவுக்கு பொருட்கள் தேவையெல்லாம் எடுத்துட்டேன். நான் அருமையா செஞ்சுட்டேன். நீங்களும் வீட்டு நபருக்கு ஏற்ற மாதிரி பொருட்கள் தேவையான எடுத்துக்கிட்டு சமைச்சு செஞ்சு சாப்பிடுங்க. Thank you.